والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, யுவதிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரும் கிருபையினால் கண்ணியமான புண்ணியங்கள் பூத்து குலுங்கக்கூடிய சிறப்பான சங்கை மிகு ரமலான் மாதத்தில் கால்பதித்து அதனுடைய நாட்கள் எங்களை விட்டு மிக 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 வேகமாக பறந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையில் கிட்டத்தட்ட 4 நோன்புகள் நோற்று 5வது நோம்பில் கால் வைக்கின்ற நிலைமையில் நாம் எல்லோரும் எங்களோட பள்ளிவாசலில் இரவு தொழுகையை தொழுதுட்டு ஒரு சில செய்திகளை எங்களோட உள்ளங்களில் உள்வாங்கி செல்றதுக்காக அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் இது ஒரு தர்பிய அமர்வாக நீங்கள் உள்வாங்கணும். உங்களோட சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி, உங்களோட காதுகளை கூர்மையாக்கி, உங்களோட உள்ளங்களை முழுமையாக இங்கே ஒப்படைச்சி இந்த சிறிய நேரத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்துவீங்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த பயானுடைய முடிவில் நல்லதொரு மாற்றத்தோடு உங்களுக்கு புகையிலுமாக இருக்கும். சிந்தனைகள் ஒருமுகப்படுத்தப்பட்டது மிக பிரதானம். சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, பெண்களோட பக்கத்தில் விளையாடுவாங்க, ஓடுவாங்க. அதையெல்லாம் நீங்கள் கண்டுக்கொள்ளாமல் இந்த நேரத்தை ஒரு முக்கியமான ஒரு நேரமாக நீங்கள் கருதணும். அல்லாஹு தாலா இதனூடாக எனக்கிட்டையும் உங்கள்கிட்ட நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அவன் போதுமானவன் என்ற ஒரு பிரார்த்தனையோட, சகோதரர்களே, சிறப்பான மாதம், அல்லாஹ்வுடைய அருளால் இந்த மாதத்துக்குள்ளே கால் பதித்திருக்கிறோம். உண்மையிலே எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த நல்லடியார்கள், சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்கள், தொடர்ந்து வந்த சலஃபு சாலிஹீன்கள், நல்லவர்கள், இந்த மக்கள் இந்த மாதத்தை அடைந்த முறையை நாங்கள் வாசித்தோமாக இருந்தால், படித்தோமாக இருந்தால், தேடி பார்த்தோமாக இருந்தால், அவங்க இந்த மாதத்துக்குள்ள வாரத்துக்கு நிறைய பிரயத்தனம் எடுத்திக்கிறாங்க. ரமலான் முடிஞ்சதிலிருந்து தொடர்ந்து ஒரு 6 மாதம் துவா கேட்பாங்களாம். யா அல்லாஹ், நடந்து முடிந்த எங்களை கடந்து சென்ற பிரிந்து சென்ற ரமலானில் தொழுக, நோற்ற நோன்பு, கொடுத்த தர்மம், செய்த இபாதா, செஞ்ச அமல்கள் எல்லாத்தையும் ஒப்புக்கொள்வாயாகன்னு தொடராக துவா கேட்பாங்களாம். தொடர்ந்து வருகின்ற 6 மாதங்கள் துவா கேட்பாங்களாம். யா அல்லாஹ், கண்ணியமான இந்த மாதத்தங்களுக்கு அடையச்சை, இந்த மாதத்தங்களுக்கு அடையிறதுக்குரிய பாக்கியத்தை தான், இதுக்குள்ளே போய் இதனுள்ள இபாதத் அமல்கள் செய்கிறதுக்குள்ள வாய்ப்பை தாண்டு சொல்லி துவா கேட்டு இந்த மாதத்தை அடைஞ்சாங்களாம். இங்கே வந்திருக்கிற நீங்கள் உங்களோட உள்ளத்துக்குள்ள ஒரு முறை, நான் எத்தனை முறை துவா கேட்டு இந்த மாதத்துக்குள்ளே வந்தேன் கேட்டு பார்த்தீங்களா இருந்தால் அல்லாஹ் போதுமானவன். 199.3 துவா கேட்டு நாங்கள் இந்த மாதத்தை அடையலை. எப்படி தௌஹீதுக்குள்ள துவா கேட்காம அல்லாஹ்வோட அருளால் வந்து சேர்ந்தோமோ, யாரும் துவா கேட்கல, அல்லாஹ் எனக்கு தௌஹீதத்தா, எனக்கு குர்ஆன் சுன்னாவத்தா, எனக்கு நல்ல அகீதாவத்தான்னு கேட்டு வரல, அல்லாஹ் அருளால் வந்து சேர்ந்தோம். ஒரு சிலர் பிரார்த்தித்து வந்திருக்கலாம். இந்த ரமலானுக்குள்ளேயும் கணிசமான பேர் மாத ஓட்டத்தில் வந்து அடைஞ்சவங்க தான். என்ன, முஹர்ரம், சஃபர், ரபீல் அவ்வல், ரபீல் ஆஹிர், ஷஅபான், ரமலான், இப்படி வந்தே தான். இதெல்லாமல் பெருசாக ஆசை வச்சு ஆர்வம் வச்சு நாங்கள் வரல. ஆனால் நீங்கள் இந்த உரை உள்ளுக்கு ஒழுங்காக நீங்கள் ஒரு 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 இலக்கை வச்சு ஒழுங்காக நீங்கள் இருந்தீங்களா இருந்தால் உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் உண்டு ஏற்பாடு இன்ஷா அல்லாஹ். ரமலானுக்குள்ளே வந்ததல்ல விசேஷம், வந்ததுக்கு பின்னால் இதுக்குள்ளே ஈடுபடுறது தான் விசேஷம். இதுக்குள்ளே வர கிடைச்சது பெரிய நிஅமத். அது அல்லாஹ்வோட தௌஃபீக். அல்லாஹ்வோட தௌஃபீக் இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே வந்து இபாதத் செய்யுது. இதுக்குள்ளே வர கிடைக்கிற பாக்கியம். ஏன்னா நீங்கள் பாருங்கள், ரமலான் அதாவது தலைப்பிறை காணுகின்ற வரைக்கும் இவங்களோட வந்தவங்க தலைப்பிறை தென்படுற நாளண்டு மாதிரி தான் வைத்திருப்பாங்க. அல்லாஹ் அவங்கள மன்னிக்கட்டும், அவங்களோட பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாட்டும், சுருக்க வாக்கியத்தை எல்லாம் கொடுக்கட்டும். இன்னும் கொஞ்சம் பேர் ரமலானுக்குள்ளே வந்துட்டாங்க, அவங்களுக்கு இதர மாதங்கள் இந்த மாதமும் சேம், எந்த வித்தியாசமும் இல்லை. ரமலானும் ஒன்று தான், சவ்வாலும் ஒன்று தான், முஹர்ரம் ஒன்று தான், ரஜபம் ஒன்று தான், ஷஅபான் ஒன்று, எல்லாம் ஒன்று தான். அப்படி ஏலா ஒரு மூமினுக்கு அப்படி வரையலா. ஏகத்துவத்தில் இருக்கிற குர்ஆன் சுன்னாவை ஏற்று நடக்கிற ஒரு மூமினுக்கு ரமலானும் ஷஅபானும் சமம் என்று வரையலாம், ரமலானும் ஷஅபானும் சமம் என்று வரையலாம், முஹர்ரமும் ரமலானும் சமம் என்று வரையலாம். ஏன்னா ரமலான் என்பது செப்பரேட். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்னா, வரப்புக யஹ்லுகு மா யஷா வ யக்தார், நபியே, உங்களுடைய இறைவன் விரும்புகின்றவைகளை இந்த பூமியில் படைச்சிட்டான்.
படைத்தவைகள்ல அல்லாஹ் நாடுறத சாய்ஸ் பண்றான். உலகத்தை படைச்ச அல்லாஹ், 7 வானங்களை படைச்ச அல்லாஹ், இந்த 7 வானங்கள்ல 7வது வானத்தை அல்லாஹ் சிறப்பாக்கினான், சாய்ஸ் பண்ணினான், சிறப்பித்தான். அதுக்கு மேலே தன் அர்ஷ் அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். 7 வானங்கள் 7வது வானத்தை சிறப்பாக்கினான். சொர்க்கங்கள்ல ஜன்னத்து ஃபிர்தௌஸ் அல்லாஹ் உயர்த்தினான். நபிமார்கள், லட்சக்கணக்கு நபிமார்கள்ல உலுல் அஸ்ம் மினர் ருசுல் 6 பேர் அல்லாஹ் சாய்ஸ் பண்ணினான். உலுல் அஸ்ம், அந்த 6 பேர் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அந்த 6 பேர்ல அல்லாஹ்வோட தூதர் எல்லாமே மேம்படுத்தினான். மலக்குமார்கள் கோடி, அந்த கோடிகள் அல்லாஹ் ஜிப்ரீல் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேர் எல்லாம் சிறப்பித்தான். மாதங்கள் எண்ணிக்கை அல்லாஹ் கிட்ட 12. யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், வான பூமி படைக்கப்பட்ட நாள்ல இருந்து அல்லாஹ் கிட்ட மாதங்கள் எண்ணிக்கை இஸ்னா அஷர ஷஹரா, 12 மாதங்கள். அந்த 12ல மின்ன அர்பாத்துன் ஹுரும், 4 மாதங்கள் கண்ணியத்துக்குரிய மாதங்கள். இங்க பாருங்க, அதாவது ரஜப், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா துல்கதா துல்ஹிஜ்ஜா, அல்லாஹ் தஆலா 4 மாதங்கள் கண்ணியப்படுத்துறான். இந்த 4 மாதங்கள்ல அல்லாஹ் தஆலா ரமலா மாதத்துல ஆக்கல்ல. துல்கதா துல்ஹிஜ்ஜா முஹர்ரம் ரஜப், துல்கதா துல்ஹிஜ்ஜா முஹர்ரம் ரஜப், ரமலான் வந்துச்சா? வரல. இங்க அல்லாஹ் சொல்றான் மாதங்கள் எண்ணிக்கை 12, அந்த 12 4 மாதங்களை கண்ணியப்படுத்தினோம். இந்த 4 மாதம் என்ன? துல்கதா துல்ஹிஜ்ஜா முஹர்ரம் ரஜப், ரமலான் வரல. அல்லாஹ் தஆலா இந்த 4 மாதத்தில் போர் செய்யப்படாது, போர்க்கப்படுத்தப்படாது இருக்கின்ற சில சிறப்புகளை வச்சான். ரமலான் ஒரு மாதத்தை அல்லாஹ் செப்பரேட் பண்ணினான், தனியாக பிரிச்செடுத்தான். அந்த ரமலானுக்கு இதர மாதங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பை கொடுத்தான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் என்று ஒரு மாதம், அதில் தான் அல் குர்ஆன் அருளப்பட்டது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு பொதுமறை, அது யாராக இருந்தாலும் பின்பற்றோடும் என்ற வேதத்தை அருளிய மாதம் ரமலானுடைய மாதம். இங்கே அல்லாஹ் தஆலா சிலதை படைச்சான், படைச்சதில் அல்லாஹ் சிறப்பித்தான். கௌபத்துல்லா, ஹரமைன், மக்கா, மதீனா, பலஸ்தீன், இந்த 3 எல்லாம் சிறப்பித்தான். கோடி மஸ்ஜிதுகள் இந்த 3 மஸ்ஜித் தான் சிறப்பான மஸ்ஜித். ஈத்திகாஃப் இருக்கிறண்டாலோ, சுற்றுலா போறண்டாலோ, தரிசிக்கிற நோக்கத்தில் போறண்டாலோ இந்த 3 மஸ்ஜிதுகளுக்கு போகலாம். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தை சிறப்பித்தான். இந்த ரமலான் மாதம் இதுக்குள்ள ஒரு மனிதனுக்கு வாரத்துக்கு கிடைக்கிறது அல்லாஹ்வோட தௌஃபீக். இதை 2 வகையில் அடையலாம். ஒன்று, வானா 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 வானாம் என்றாலும் ஹயாத்தோடு அடையத்தான் போகிறோம். எனக்கு இந்த ரமலான் எல்லாம் பிடிக்காதா, ரமலான் மாதம் வரப்படாது, வண்டா வெட்டுவேன் கொத்துவேன் என்றால் சாத்தியப்படாது. உயிரோடு வாழ்ந்தால் ஷஅபானுக்கு அடுத்து ரமலானுக்கு வரத்தான் வேணும். எனக்கு இந்த ஏப்ரல் மாதம் எல்லாம் பிடிக்காது, ஜூன் மாதம் வரப்படாத சாத்தியம் இல்லை. ஹயாத்தோடு தான் மாதத்துக்குள்ளே வரத்தான் போகிறோம். வாரதில் ஸ்பெஷல், வந்ததுக்கு பின்னால் இதுக்குள்ள என்ன செய்ய போகிறோம் தான் ஸ்பெஷல். நீங்கள் 11 மாதங்கள் மாதிரியே தான் இந்த மாதத்துக்குள்ளேயும் இருக்கிறீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு பலகீனங்கள் இருக்குது. முதலாவது நீங்கள் பாருங்க, அல்லாஹ்வோட பெரிய நிஅமத் என்ன தெரியுமா? இதுக்குள்ள வர கிடைச்சது. ஏண்டா எங்களோட வாழ்ந்த பலர் இந்த ரமலானுக்குள்ள வரல, எங்களோட வாழ்ந்த பலர் இந்த ரமலானுக்குள்ள வரல. எங்களோட சென்ற வருது நோன்பு பிடிச்சி, நோன்பு திறந்து, கியாமுல் லைலுக்கு வந்து, பெருநாள் திடலுக்கு வந்து, பாயெல்லாம் போட்டு, ஈச்சப்பழம் கல்கண்டெல்லாம் கொடுத்து எங்களோட இருந்தவங்க இந்த ரமலானுக்குள்ள மண்ணை கீழுக்கு பேசிட்டாங்க. அடுத்த ரமலான் நான் இருப்பேன், நான் இங்கே இருப்பேன்னா தெரியா. இது ஏன் லைஃப்பில் கடைசி ரமலானாக இருந்தால் ஒரு மூமின் அப்படித்தான் பார்க்கணும். ரமலானுக்குள்ள நீங்கள் வந்த, நான் வந்த, அல்ஹம்துலில்லாஹ். ஏன் தெரியுமா? நம் முன்னோர்கள் துஆ கேட்டு அடைஞ்ச ஒன்று, துஆ கேட்காமலே ரப்பு அடைய வச்சான், அல்ஹம்துலில்லாஹ். ஏன் தெரியுமா? இதை நீங்கள் விசாலமாக ஆழமாக அகலமாக வாசித்து படித்து தேடி தஃப்சீரில் குர்ஆனில் அப்படி பார்த்து அழுதிடுவோம். ஏண்டா என் முன்னோர்கள் அப்படி தான் இதை பார்த்தாங்க, இதுக்குள்ள பாரத பெரிய அருளாக பார்த்தாங்க. எங்களோட நாட்டில் நவம்பர் 26, 27, 28 பயங்கரமான நாட்கள், நாடு கதிகலங்கி போன நாட்கள், மறுமை நாள் கண்முன்னுக்கு வந்த அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்த நாட்கள். டேம் திறக்கப்பட்ட என்று சொன்ன நேரம்
உம்மாவை விட்டு வாப்பா விட்டுட்டு மகளை விட்டுட்டு உம்மா புள்ளைய விட்டுட்டு சுபஹானல்லாஹ் அந்த மறுமையிட காட்சி கண்முன்னுக்கு வந்த மாதிரி நிகழ்வுகள் நாங்கள் வாசித்தோம் பார்த்தோம். இங்கே பாருங்க, அதில் நியாயமான உயிர்கள் இந்த மண்ணை விட்டு போன. சுனாமியில் உயிர் சேதம் அதிகம், டிட்வா புயலில் உடைமை பொருள் சேதம் அதிகம் ஆய்வு சொல்லிச்சு. இதுலையும் நியாயமான உயிர்கள் எடுக்கப்பட்டுச்சு. ரம்புக்கலை என்கின்ற ஏரியாவில், விலானகம அக்குரணை இந்த ஏரியாவில் ஒரு 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 பிரதேசம், ஒரு ஏரியாவே, ஒரு சின்ன ஒரு ஏரியா 27 பேர்னு நினைக்கிறேன், மண்ணுக்குள் மாண்டு போனதை நாங்கள் பார்த்தோம். மண்ணுக்குள் மாண்டு போன ஒரு பூமியே மண்ணுக்குள்ளே போச்சு. இங்கே என்ன தெரியுமா பார்க்கணும், அல்லாஹு தாலா அப்படி ஒன்றில் என்ன உங்களை ஆக்கல்ல. எவ்வளோ அனர்த்தங்கள் வந்துச்சு, பூமி அதிர்ச்சிகள் வந்துச்சு, பூகம்பங்கள் வந்துச்சு, வேறு வேறு ஆக்சிடென்ட்கள் நடந்துச்சு, வேறு காய்ச்சல்கள் வந்துச்சு, வேறு மரணங்கள் வந்துச்சு. இன்னமும் அல்லாஹு தாலா சுவாசிக்கிற உரிமையோடு இந்த மாதத்துக்குள்ள வர வச்சா பாருங்க. இது பெரிய ஞாபகம், இது பெரிய அருள். கற்பனை பண்ணி இருக்க மாட்டாங்க அந்த விலான கவல் மகித்தா போனவங்க, நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அல்லாஹ் அவங்கள கபர்களை சொர்க்க பூமியாக ஆக்கி வைக்கட்டும், விசாலமான மன்னரைகளாக ஆக்கி வைக்கட்டும், சுகதாக்கள் அந்தஸ்து அவங்களுக்கு கொடுத்து வைக்கட்டும். என்ன, இரவு தூங்க போனவங்க காலையில் ஜனாசாண்ட பிடிக்குள்ள மாட்டிக்கொண்டாங்க. ஒவ்வொரு நாள் நாங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறோம், அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, யாரெல்லாம் உன்ட்டு பேரை சொல்லிக்கொண்டு அமூத்து நான் மவுத் ஆகிறேன். தூங்குறேன்னு சொல்லல, அனாமுன்னு சொல்லல, நவுமுன்ன தூக்கம், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட சொல்கை சிறந்தது. நவுமுன்னு சொல்லல, எப்படி சொல்றோம், அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, யா அல்லாஹ் உன்னுடைய பேரை சொல்லிக்கொண்டு அமூத்து நான் மவுத்தாகிறேன், வாஹியா மீண்டும் நீ நாடினா நான் ஹயாத்தாகுவேன். எலும்பு போக்கொண்டு சொல்றோம், சொல்லணும், உணர்வுபூர்வமாக சொல்லணும், ஆள் மனதால சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா, எங்களை ஹயாத்தாக்கி அல்லாக்கே எல்லா புகழும், பாய்தமா அமாத்தனா மௌத்தாக்கினதுக்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் சொல்றோம். என்ன நீ மௌத்தாக்கினாய் ரப்பே, நான் மௌத்தாகிறேன். தூக்கம் மரணம். அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, தூங்கும் பொழுது அல்லாஹ் உயிர்களை கைப்பற்றுகிறான். தூங்கும் பொழுது தூக்கத்தில் அல்லாஹ் உயிர் எடுக்கிறான், புடுங்கி எடுத்துடுறான், மூச்சு போகுது, அடர் மரணம். இதால தான் ரூமில் படுத்தவங்களை கொண்டாந்து செட்டியில் போட்டிக்குது. காலையில் எழும்பிண்டு யார் கொண்டாந்து போட்ட, எப்படிமா நான் இங்கே வந்தேன், சாச்சியும் சாத்தவன் வந்த அப்பா இடம் போதா ஒன்று கொண்டாந்து இங்கே போட்டா, அங்கே அவங்க தூங்குறாங்க. தூக்க மரணம். இங்கே என்ன நடக்குது என்றால், சில உயிர்கள் எல்லாம் எல்லா உயிர்களையும் எல்லாம் தூக்கத்தை எடுக்கிறான், சில உயிர்களை நிரந்தரமாக எடுத்துடுறான், சில உயிர்களை திருப்பி அனுப்புகிறான். திருப்பி அனுப்பப்பட்ட உயிர்கள் இல்ல அஜலி முசம்மா, குறிப்பிட்ட ஒரு கால வரையறைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்குது. ஆனா ஒரு நாள் நிரந்தரமாக வந்துடுவீங்க அல்லாஹ் சொல்றான். இப்ப நாங்க எந்த ஜமாத்தில் இருக்கிறோம், உயிர் இரவையில பறிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகின்ற ஜமாத்தில் இது வரைக்கும் இருக்கிறோம். ஒரு நாள் நிரந்தரமா இந்த மண்ணை விட்டு போய்த்திடும். இப்ப என்ன விசேஷம், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த ரமலானுக்குள்ள ஆரோக்கியத்தோட, நல்ல தேக பலத்தோட, நல்ல உணர்வுகளோட, நல்ல பலத்தோட ரமலானுக்குள்ள வாரத்துக்கு வச்சான். இது அல்லாஹ்வுடைய நிஅமத். முதலாவது நிஅமத்தா பாருங்க. கோடி மக்கள், லட்சம் மக்கள், கோடி மக்கள் உலக அளவில் மரணித்து போகின்ற நேரத்தில் ரப்பு எனக்கு இன்னும் சுவாசிக்க உரிமையை தந்திருக்கிறான். உங்களோட இருந்த சமவயத ஒத்தவங்க பெய்த்திருப்பாங்க, உங்களோட இருந்த உங்களுடைய வயசில் உள்ளவங்க பெய்த்திருப்பாங்க, உங்களை விட சின்ன வயசில் வைத்திருப்பாங்க, உங்களோட மேலுள்ள வயசில் வைத்திருப்பாங்க. நீங்கள் நான் இன்னும் வாழ்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய தௌஃபீக். சரி, இப்போ அடுத்தது வாங்க, ரமலானுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இதர மாதங்கள் போல தான் இந்த மாதம் என்று சொன்னால் தௌஃபீக் எங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். தௌஃபீக் என்ற அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய திருப்தி. இதுக்குள்ள வணங்குறதுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ் தௌஃபீக் தேவை. இதா அராதல்லாஹு பிஅப்திஹி கைரன் இஸ்தஅமல, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நல்லதை நாடினால் அவனை அல்லாஹ் பயன்படுத்துவான், அவனுக்கிட்ட அல்லாஹ் வேலை வாங்குவான். வக்கைஃப யஸ்தஅமிலுஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹ் பயன்படுத்துறால், அல்லாஹ் வேலை வாங்குறனால் என்ன அர்த்தம்னு கேட்டாங்க.
யுவஃபிகு லிஅமலின் சாலிஹின் கப்ல மௌத்திஹி. அவன் மௌத்தாகிறதுக்கு முன்னால நல்ல அமல்கள் செய்யறதுல அவனுக்கு அல்லாஹ் தௌஃபீக் பொருத்தப்பாட்டை போட்டுறதுன்னா. அப்படின்னா என்ன? சில நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ரமலான் போதும், சில நிகழ்வுகள் போதும், குடிச்சு கொண்டு ரோட்டில் விழுந்துட்டு காணுக்கள் விழுந்துட்டு தூஷணத்தாக திட்டு தீர்த்து கொண்டு ஒருத்தன் இருந்திருப்பான். எல்லாரும் பத்வாசி நாசமா போய் என்னடா நீ மனுஷனா, அவனை பொம்பளையை பாரு பிள்ளையை பாரு, உணர்வே இருந்திருக்காது. எங்கேயோ ஒன்று கிளிக் ஆகிக்கும், பள்ளிக்குள்ள வந்தான், தொழ ஆரம்பிச்சான், அழுது அழுது தௌபா செஞ்சான். ஒரு கிழமை 2 கிழமை, ஒரு நாள் பள்ளிக்கு வந்தான், சுஜூதில் இருந்தால் மகதா பெய்தான். ஊடா போனா மன்னிப்பு கேட்டான், எல்லாருக்கிட்ட கடன்களை திருப்பி தாரன்னு சொன்னான், கொடுக்க கிடைக்கல தாரன்னு சொன்னான், மாறினான், சுப்ஹானல்லாஹ் சுஜூதில் மகதா பெய்தான், பள்ளி மைத்தா பைத்தான். ஏமா தௌஃபீக், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை. ரமலானுக்குள்ள வந்துட்டு அல்லாஹ் ஒரு அடியாருக்கு நல்லதை நாடினால் அவன் அல்லாஹ் பயன்படுத்துவான். அவளுக்கு பெண்ண பிறக்கும், கியாமுல் லைல் தொழணும், நல்ல ஈடுபடணும், நல்ல பணிகளுக்கு போகணும். இந்த உணர்வு, இந்த ஆர்வம் நிறைய வரணும். இந்த ஆர்வம் மேலிட வேண்டியது, அதை மேலே எடுத்துக்கொள்ள வேண்டியது பொறுப்பு. ரமலானுக்குள்ள வந்தால் உள தூய்மையோடு இதுக்குள்ள வரணும், அது மிக முக்கியம். இஸ்லாத்தில் எல்லா கடமைகளுக்கும் இஹ்லாஸ், உள தூய்மை தேவை. பிரதானமாக ரமலானில் தேவையே தெரியுமா? நாங்கள் ரமலானில் அதிகமான வணக்கங்கள் செய்கிறோம், இதர காலங்களில் செய்யாத அளவுக்கு இந்த ஒரு மாதம் வரிஞ்சு கட்டி கொண்டு செய்கிறோம். பள்ளிக்கு வாரோம், கஞ்சி கொடுக்கிறோம், இஃப்தார்கள் செய்கிறோம், நல்ல விஷயங்கள் ஈடுபடுறோம், மஸ்ஜிதோ கூடுதலாக ஒத்துழைக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், துவாக்கள் ஓதுறோம், ஜமாத்துக்கு வாரோம், தர்மங்கள் இனி அதாவது நல்ல பணிகள் நிறைய செய்கிற மாதம். இந்த மாதத்தில் நன்மை செஞ்சு நாங்கள் அழிச்சிடப்படாது. என்றைக்கும் தான் விசேஷம் இந்த மாதம். என்றால் நன்மை கூடுதலாக செய்கிற இதை பாதுகாக்கிற மிக முக்கியம். கியாமுல் லைல் தொழுகை கொண்டு பள்ளியில் நடக்குது. நாங்கள் ஏன் பள்ளிக்கு வரோம் தெரியுமா? ஒரு இமாம பின்பற்றி தொழணும், எங்களுக்கு நீண்ட சூறாக்கள் ஓத தெரியும், அதுக்கு தான் வரோம். இது பயான கேட்டுக்கொண்டு நீங்கள் ஒருத்தர் ஹாஃபில், ஒரு 3 ஜுஸ் உங்களுக்கு பாடம், நீங்கள் உங்களோட மனைவியை பிள்ளைகளை எல்லாம் வச்சு தொழுவிக்க போகிறீங்கன்னு சொன்னால் விரும்பத்தக்க நல்ல விஷயம், பிரச்சனையே இல்லை, அதுக்கு எந்த தடையும் இல்லை. நீங்கள் வீட்டில் உங்களோட மனைவியை பிள்ளைகளை வச்சு நீங்கள் இமாமா நின்று தொழுவிக்க போகிறீங்க, ருக்கோ நீட்ட போகிறீங்க, சுஜூது நீட்ட போகிறீங்க, நிறைய முயற்சி செய்ய போகிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனையே இல்லை, விரும்பத்தக்க விஷயம்தான். நீங்கள் அப்படி தொழுவுறீங்க. இங்கே பாருங்கள், ஷைத்தான் எனக்கிட்டையும் உங்களுக்கிட்டையும் ஒரு நாள் ஷிர்கில் வரமாட்டான், பித்யத்தில் வரமாட்டான், தாயத்து தஹடி இஸ்மஸ்மா துவா மந்திரம் தந்திரம் ஜின் ஒன்றுலையும் வரமாட்டான். தெரியும், புகையலாம், பொய் வேலை, தவுக்காரனுக்கு அது சாத்தியப்படான்னு எனக்கு தெரியும், தவுக்கிட்ட அது சாத்தியப்படான்னு தெரியும். எங்கள்கிட்ட எப்படி வருவாங்க தெரியுமா? செஞ்ச ஒரு இபாதத்தை மௌத்துக்கு முன்னுக்கால சொல்லி காட்டி இல்லாமல் ஆக்கிடுவான், அதில் பெரிய பிரயத்தனம் எடுப்பான். கஞ்சிக்கு இங்கே கஞ்சி கொடுக்குறா இருக்கும், கஞ்சிக்கு நீங்கள் ஒரு 3 கஞ்சி எடுத்திருப்பீங்க, உங்களோட பேர் இங்கே விழுந்தில்லை, என்ன நடக்கும்? 7 8 9 3 கஞ்சி என் சல்லி அடிச்சுட்டான்னு இவ்வளோ தெரியும், என் பேர் வரல. ஷைத்தான் ஒவ்வொரு வகையில் போடுவான். அதாவது இஹ்லாஸை பொறுத்து ஒருத்தர் போடாமல் கொடுக்குற சப்ஜெக்ட் வேறு. ஷைத்தான் எப்படி வாரன்றதை பாருங்கள். நீங்கள் வைஃபோட பிள்ளைகளோட தொழுவுறீங்க, வீட்டில் தொழுவுறீங்க, ஒரு 10 நோன்பு கழிஞ்சு பள்ளி இஃப்தார் ஒன்று போட்டுற, நீங்கள் உங்களோட வைஃப் எல்லாம் பாடுறீங்க, எல்லாரும் உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க? எங்கே உங்களை காணலை, எங்கே வரல அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் எனக்கு இஹ்லாஸை பாதுகாத்துக்கலேலும் வர கிடைக்கல, வீட்டில் நான் தொழுகிறோம், நோம்பலாக சொல்லலாம். இப்போ இவர் சொல்கிறாரு, எங்கள்ட இமாம் ஒரு நாளைக்கு 1 ஜுஸ் ஓதுறாருண்டா, மாஷா அல்லாஹ் ஹை, நோம்பல் உடையலுவேன். இப்போ ஷைத்தான் கூட வருவான், உளத்தையுமே இழக்க செய்வான். எங்கட பள்ளியில் ஒரு நாளைக்கு 1 ஜுஸ் ஓதுறேன்னு சொன்னால், அப்படியா, நாங்கள் மட்டும் ஒரு நாளைக்கு 2.5 ஜுஸ் 3 ஜுஸ் ஓதித்தான் தொழுகிறேன். ஒரு செகண்டில் எங்கட செயற்பாட்டை நாங்கள் வீணாக்கிடுவோம். இதில் சொல்கிற முறையை ஒண்டிக்கிற, உள தூய்மையோடு சொல்கிறது ஒண்டிக்கிற, உள தூய்மை இல்லாமல் சொல்கிறது ஒண்டிக்கிற. இந்த மாதத்தில் முழுமையாக முடிஞ்ச வரைக்கும் செயலை செய்கிற தூய்மையோடு பாதுகாக்கிறது, அதுக்கு நாங்கள் கூடுதலான இடம் கொடுக்கணும். இந்த மாதத்துக்கு நாங்கள் வந்துட்டோம்டா, நல்லா ஞாபகத்தில் வைங்க, ஆர்வம் நிர்வகிக்கிறன்னு ஒரு தன்மை ஒண்டிக்கிறது. ஆர்வத்தை நிர்வகிக்கிறேன்னு சொன்னால் எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், அதாவது சில பேரை நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ பெண்கள் பக்கத்தில் நிறைய இடங்களில் சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ கியாமுல் லைல் தொழுகைக்கு தொலை வருவாங்க,
தொலை வந்து அல்ஹம்துலில்லாஹ் தொழுகிறவங்க இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் உட்கார்ந்து சுகம் விசாரித்து கொண்டு சாப்பாட்டுகளை பற்றி பேசிக்கொண்டு கிளாஸ் ஃப்ரெண்டுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபன்னுக்கு ஜொலிக்கு வார டைப் பண்ணி இருக்கிறேன். உங்களோட ஊரில் பல இடங்கள் அது இருக்கிறேன் பெரும்பாலும். இப்போ தொழுது சலாம் கொடுத்து வீட்டுக்கு போனதோட மௌலவி முதலாவது வேலை என்ன தெரியுமா மௌலவி? இன்றைக்கு பிளாக் கபாயா போட்டு போட, நாளைக்கு க்ரீன் போனதோடு அதை அயம் பண்ணி கொழுகுறான். செட்டோடு அமலுக்கு மௌலவி செருப்பு உட்பட அபாயாவையும் இஸ்காவையும் அயம் பண்ணி கொழுகியாச்சு, செருப்பெல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு, நாளை போகணும். நல்ல விஷயம், பிரச்சனையே இல்லை. ஆனால் கவலை என்ன தெரியுமா? சுபஹ் இல்லை, துஹர் இல்லை, அசர் இல்லை, மகரிப் இல்லை, இஷா இல்லை, வரிஞ்சு கட்டி கொண்டு கியாமுல்லைலுக்கு மட்டும் பாரு. இது பெரிய ஒரு அநியாயம். இன்னும் கொஞ்சம் பேர் பாருங்க, ஒரு நாளைக்கு தொலை வேண்டிய 12 ரக்காத் சுன்னத்தை கணக்கே எடுக்கிறல்ல. லுஹருக்கு முன்னுக்கு 4, லுஹருக்கு பின்னுக்கு 2 6, மகரிபுக்கு பின்னுக்கு 2 8, இஷாக்கு பின்னுக்கு 2 10, சுபஹுக்கு முன்னுக்கு 2 12. என்ன சிறப்பு? சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை பெற்றுக் கொடுக்கறதுக்கு நான் தயார். அதை உட்டண்டத்துக்காக இதை தொலைப்படான அர்த்தம் இல்லை, அதை பேணணும். அதையும் பேணி கொண்டு இங்கே வரணும், கியாமுல்லைலுக்கு வரணும். இந்த நாட்கள் வந்து இபாதத்துக்களால் முடியுமான வரைக்கும் அலங்கரிக்கப்பட வேண்டிய நாட்கள். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன லிக்குல்லி ஷைஇன் ஃபத்ரா. அதாவது ஒவ்வொரு அமலுக்கும், இன்ன லிக்குல்லி அமலின், ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது, ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் ஒவ்வொரு சோர்வு இருக்குது. அதாவது கியாமுல்லை தொலை வரணும்னு ஒரு ஆர்வம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்வத்துக்கு ஒரு சோர்வு இருக்கிற, இந்த ஆர்வம் எடுக்கின்ற மனிதன் ஃபைன்ன சாஹிபுஹா சத்தத அவுகாரப், அதை நிர்வகித்து, அந்த ஆர்வத்தை நிர்வகித்து, அதை நெறிப்படுத்தி, அதை ஒழுங்குபடுத்தி நல்ல முறையில் அதனை செய்வாடாக இருந்தால் நான் அவனுக்கு நல்ல நடக்கும்னு ஆசை வைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த பாருங்க, அஹப்புல் அமல், அமல்கள் அல்லாஹ்க்கு மிக விருப்பமானது. அதுவ முஹா வைன் கல்ல, கொஞ்சம் செஞ்சாலும் பரவாயில்ல, தொடராக செய்யணும், அல்லாஹ்க்கு விருப்பத்துக்குரியது. கொஞ்சம் செஞ்சாலும் பரவாயில்ல, தொடராக செய்யணும். 11 ரக்காத்தை தொழுதுட்டு கடைசி 10 2:30 மணிக்கு தொலை போட்டுரு, 2 மணிக்கு தொலை போட்டுரு, வந்தாச்சு, தொழுதாச்சு, வீட்டுக்கு போயாச்சு, 4 மணி வீட்டுக்கு போக்கல, ஷஹர் சாப்பாட்டை எடுத்தாச்சு, 4:20 டீயையும் குடிச்சாச்சு, அப்படி தலையை வச்சாச்சு கட்டில்ல. 4:40 பாங்கு. மகன் வந்து, உம்மா எழுப்புங்க, பாங்கு செல்ற. சரி போ, நீங்கள் பள்ளிக்கு வர போகிற வைஃப் எழுப்பிட்டு வர, போங்கப்பா நான் தொழுகிறேன் அப்படின்னாச்சு. நீங்கள் பள்ளிக்கு வந்துட்டு பெய்த்து மறைய தட்டி எழுப்புறீங்க, சரி தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி 7 மணி கிளம்பி சுபஹ் தொழுகிறேன். இது என்ன ஆர்வக்கோளாறு? ஃபர்ல விட்டோம், சுன்னத்தை மேம்படுத்தினோம், பிழை. இது வரப்படா. ரமலான் இபாதத்துக்குரிய காலம், ஃபர்லே இல்லாமல் இதுக்கு வர்றதும் பிழை, இதுக்கு ஆர்வத்தை கொடுத்துட்டு ஃபர்ல விடுறதும் பிழை. இங்கே என்ன நடக்கணும் தெரியுமா? ஆர்வம் நிர்வகிக்கப்படணும், நியூட்ரல், ரெண்டையும் சமமாக வச்சு போகிற நிலைமை வரணும். கடைசி 10 நேரகாலத்தோட பள்ளிக்கு வந்து எல்லாம் செஞ்சுட்டு ஃபர்ல மிஸ் ஆக்குறன்ற பெரிய அநியாயம். அதையும் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் ஒரு பக்கம் என்ன தெரியுமா? ரமலானுக்குள்ளே வந்தால், இப்போ நான் சொல்ல போகிறது ஆழமோட மனசில் போடுங்க. இந்த ஒன்று நடக்கலைன்னா இந்த ரமலான் வேஸ்ட், அநியாயம். பல ரமலான்களை கடந்துட்டோம், பல ரமலான்களை கடந்தாச்சு. இங்கே நிற்கிற எல்லாரோட வயசும் 50 வச்சுவோம். 10 வருஷம் சின்ன பிள்ளை கால பகுதி கழிஞ்சாச்சு, சரியா? 40 வருஷம் நோன்பு பிடிச்சிக்கிறோம். இந்த 40 வருட நோன்பு என் லைஃப்பில் என்ன சேஞ்சை தந்திக்குது? போன வருஷ ரமலானும் இந்த வருஷ ரமலானும் ஒரே மாதிரி தான் போகுதா இருந்தால் நாங்கள் மிச்சம் நிதானமாக யோசிக்கணும். போன வருஷ ரமலானில் ஒரு வருஷம் குர்ஆன் ஓத கிடைக்கல, இந்த வருஷம் ரமலான் இன்றைக்கு 4 நாள் குறைஞ்ச 4 ஜுது முடிச்சிக்கணும், குறைந்தது 4 ஜுது முடிச்சிக்கணும். முடிக்கப்படலைன்னு வைங்க, நான் போகிற ரோட் பிளாண்டு விளங்கணும், நான் பயணிக்கிற பாதை பிளாண்டு விளங்கணும். குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம் கொடுக்காத அளவுக்கு நாங்கள் பிஸியாக இருக்கிறோம் என்றால், குர்ஆனை பிரட்டி ஓதி அதை வாசித்து அதுக்கு ஒரு நேரம் கொடுக்குற அளவுக்கு இந்த ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடிய நிலைமை இல்லை என்றால் என்ன பிரச்சனை? நான் ரமலானில் வந்திருக்கிறேன், போன வருஷம் ரமலானும் இந்த வருஷம் ரமலானும் சேமாக போகுது. இப்போ நான் என்ன செய்யணும்? ஏண்ட தவற பிள்ளைனா உணரோடும். இங்கே பாருங்கள், அல்லாஹ் சொன்ன இந்த செய்தி உங்களுக்கு எப்படி?
இந்த செய்தியை பாருங்க. அதாவது வரகிம அன்ஃபு ரஜுல், ஒரு மனிதன் மூக்க மண் கவ்வட்டும், மூக்க மண் தின்னட்டும், நாசமா போகட்டும். அந்த வாசகம் என்னண்டா ரகிம அன்ஃப், நாசமாகட்டும், ஹரபாகட்டும். எங்கட பாஸ்டர் சொல்றா நாசமா போவா என்ற அழியட்டும். அவன் யார் தெரியுமா? தஹல அலைஹி ரமதான், ரமலானுடைய மாதம் அவன் மீது வந்தது. சும்மன் சலஹ் ஃபலம் யுக்ஃபர் லஹு, நாட்கள் கடந்து போகுது, அவன் பாவங்கள் மன்னிக்கப்படல, அவன் நாசமாகட்டும். திருப்பி கேளுங்க, ஒரு மனிதன் நாசமாகட்டும், அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன் மீது ரமலான் மாதம் வந்துச்சு, நாட்கள் கடந்து போகுது, பாவங்கள் மன்னிக்கப்படல, அவன் நாசமாகட்டும். இந்த செய்தி என்ன சொல்லுது? இந்த பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு எல்லாம் பிடிக்கும், ரமலான் மாதம் பிடிக்காது என்று சொன்னாலும் ரமலானுக்கு வரத்தான் போகிறோம், ஹயாத்தோடு இருந்தார். ரமலானுக்குள் ஒருவன் வருகிறான், நாட்கள் கடக்குது, அவன் பாவம் மன்னிக்கப்படலை, இவன் நல்லவன் அல்ல, இவனுக்கு நாசம் உண்டாகட்டும். இங்கே பாருங்க, ரமலானுக்குள்ள வந்தாச்சு, 7ஆம் புற 8ஆம் புற கண்ணை மூடி திறக்க முன்னுக்கு 12ஆம் புற, இந்த 17ஆம் நோம்போ பத்ர் யுத்தமே, இன்றைக்கு 22ஆம் நோம்பா சுபஹான கடைசி 10, இந்த கண்டா விளங்குது இல்லப்பா. ஒரு வெள்ளி வந்து ஒரு வெள்ளி போகிறது என்ன ஸ்பீட் தெரியுமா? இது நாங்கள் டெய்லி பேசுகிற வார்த்தை. நிச்சயமாக நீங்கள் இன்னும் கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னால் இன்னும் கொஞ்சத்தில் சொல்ல போறீங்க தெரியுமா? 8ஆம் நோம்ப 12ஆம் நோம்பு வார வெள்ளிக்கிழமை பெருநாளே சப்பாலே, இப்படி நாங்கள் பேசுகிற அளவுக்கு நாட்கள் வேகமாக போகுது. இங்கே ரசூலுல்லாஹ் சொல்கிற ரமலானுக்குள்ளே வந்தான், நாட்கள் கடந்து போகுது, அவன் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கல, அவன் நாசமாகட்டும். இந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக பாருங்க. பாவம் செய்யாதவங்க யாரும் இல்லை. பேசுகிற நான், கேட்குற நீங்கள் மனுப்பிறவிகள், மனிதர்கள், பாவக்கரைகளோடு பிறந்தவங்க. பாவம் செய்கிறது மனித இயல்பு. திட்டமிட்டு செய்கிற பாவம், திடீர்னு எதேச்சியாக செய்கிற பாவம், எல்லாம் பாவம் தான். எது எப்படி இருந்தாலும் ரமலானுக்குள்ளே வந்துட்டால் ஒரு மூமின் சிந்தனை என்ன தெரியுமா? என்ற பாவங்கள் மன்னிக்கப்படணும், என்ற பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படணும். இந்த பாவ மன்னிப்புக்கு நான் என்ன செய்யணும்? இது கட்டாயம் ரமலானில் நேரம் கொடுத்து பார்க்க வேண்டிய உண்டு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், 4 நாள் ஆகிட்டு தானே, 5 நோ பிடிக்க போகிறேன் தானே, யார் சரி ஒத்தரு தண்ட பாவங்கள் நினைச்சு வருந்தி முன்னு கொண்டு வந்து வச்சு உணர்ந்து மன்னிப்பு கேட்டவங்க எத்தனை பேர் நம்மள இருக்கிறோம்? முதல் 10 ரஹ்மத்து மஃபிரத்து இதுக்கும் என்னார் இல்லை. ரமலானில் ஒவ்வொரு செகண்டும் புனிதமானதுதான். முதல் 10 அப்படி பேர், 2ஆம் 10 இப்படி பேர், 3ஆம் 10 அப்படி எல்லாம் இல்லை, எல்லாம் சிறப்புள்ளது தான். துவா கேளு, மன்னிப்பு கேளு, இதில் ஒவ்வொரு செகண்டும் புனிதமானதுதான். அது இரவா பகலா எல்லாம் சிறப்பானதுதான். இங்கே வந்து ரமலானுக்குள் வந்து பாவம் மன்னிக்கப்பட இல்லைன்னு சொன்னால் அது பெரிய நியாயம். நாங்கள் எல்லாரும் ஒரு காலம் ஜாஹிலியத்தில் இருந்தோம். நான் அதில் இமாமாக இருந்திருக்கிறேன், ஜாஹிலியத்தில் இமாமாக இருந்திருக்கிறேன் ஒரு காலம். இப்போ நினைச்சா கவலை வரும், தௌபா செய்து என்ன இப்படி மக்களை வச்சுக்கொண்டு சரி அப்படி திரும்பி உட்கார்ந்து அவங்களுக்குள்ள சில ஜிக்ருகளை சொல்லி கொடுத்துட்டு தௌபா உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு வந்து லெய்லிகா, எல்லாரும் அதை தௌபா செஞ்சு பழையாக்க செஞ்சு சொல்லியிருப்பீங்க. லெய்லிகா இரவில் செய்த பாவம், நஹாரிகா பகலில் செய்த பாவம், சிர்ரிகா ரகசியமா செஞ்ச பாவம், ஜஹிரிகா பகிரங்கமா செஞ்ச பாவம், இப்படின்னு சொல்லி ஒருத்தரை சொல்லி கொடுக்குற. பின்னால் எல்லாரும் அதை அப்படியே சொல்ற, சிர்ரிகா ஜஹ்ரிகா நஹாரிகா லெய்லிகா எல்லாம் முடிஞ்சு துபுத்து இலை, உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன், அந்த ஆமன் மாதிரி அப்படி பூசிக்கொண்டு வெளியில் வந்தாச்சு. என்ன நம்பிக்கை தெரியுமா? மாஷா அல்லாஹ் 27க்கு போனுடா, தௌபா கொடுத்துடா, சுவர் தான் கன்ஃபார்ம் மன்னிக்கப்பட்டாச்சு, இப்போ திருப்பி புதுசாக பாவம் செய்ய போகிறேன். ஏன் அப்படி ஒரு பிக்சர், அப்படி ஒரு உணர்வு ஒரு காலம் இருந்தேன். தௌஹீதுக்கு வந்தோம், குர்ஆனை படித்தோம், சுன்னாவை படித்தோம், இப்படி கிளிப்புள்ள தௌபா இல்லைன்றதை 100,000 மடங்கு ஏற்றுக்கொண்டோம். அது இல்லை. எது இருக்கு? 27 கொண்டாட்டம் இல்லை, அப்படி தௌபாவும் இல்லை. எது தௌபா? இங்கு உட்கார்ந்து லைலிகா இரவில் செய்த பாவம், நஹாரிகா பகலில் செய்த பாவம், சிர்ரிகா ரகசியமா செஞ்ச பாவம், ஜஹரிகா பகிரங்கமா செஞ்ச பாவம், அனைத்து மன்னிப்பு கேட்கிறேன், முடிச்சு. அதோட போனாச்சு.
நல்லா புடி நீங்கள் பள்ளியில் சாப்பாட்டை பிடிச்சாச்சு, அப்படியே போனாச்சு. இங்கே அந்த வீட்டில் பெல்லை, இந்த வீட்டில் பெல் அடித்தாச்சு, பூவாசை மாற்றி கித்தி வச்சாச்சு, ஓடியாச்சு. அம்மனத்தை தூசுற பேச்செல்லாம் கேட்டு ஓடி போயாச்சு. வீட்டை தடான்னு படித்தாச்சு. ஒன்று சுபகமில்லை, லுகரமில்லை, ஒன்றுமில்லை. தௌபா கொடுத்த நம்பிக்கை கொண்டு ஒரு காலம் இருந்துச்சு. மார்க்கத்தை படித்தோம், ஈமான் இஸ்லாத்தை படித்தோம், தூய்மையான கொள்கைக்குள்ளே வந்தோம். பாவம் இயல்பு தான். நீங்கள் பாவம் செய்ய இல்லைன்றால் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்வார்கள், பாவங்களுக்கு பச்சாதாபப்பட்டு மன்னிப்பு கேட்பார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். இது ஹதீஸ். இப்போ இது எதை சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு வருடம் பாவக்கரைகளில் மூழ்கிய மனிதனுக்கு அதில் மீள்றதுக்குள்ள சந்தர்ப்பம். இந்த பாருங்க, நான் ரமலானில் பெரும்பாலும் கடைசி 10க்கு வெளியில் போகிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். சமூகம் நெறிப்படுத்தப்பட்ட வழிகாட்டப்பட்டதை பாருங்கள். போனால் அங்கே வந்து என்னென்னா, இந்த 27 கொண்டாட்டம் இல்லை, எல்லாமே இல்லை, சுன்னா அடிப்படையில் நடக்கிற ஒரு இடம் அது. அப்போ அதில் நான் இமாமா பேத்திக்கிறேன். போனால் கடைசி 10 நாள் சாப்பாடு. ஒரு 20 சாம் போகிறேன்னு சொன்னால் 27ஆம் ஆண்டுக்கு ஒரு 45-50 சாம் போகும். அப்படி க்ரௌட் ஒன்று வார, கையில் செயின் போட்டுக்கொண்டு, கழுத்தில் மாலையை போட்டுக்கொண்டு, இடுப்பில் ட்ரௌசர் இங்கே பணிச்சு போட்டுக்கொண்டு, ஒரு ஜாய் டைப்பில் எல்லாம் வார வந்து சும்மா உட்காந்து டீக்கிறோண்டும் என்ன கழிச்சன் எல்லாம் கீழே போய் தீக்கும் உட்காந்து டீக்கிறோண்டும். நல்ல உள்ளங்க, நல்ல மனிதர்கள், நல்ல அன்பாக இறக்கமாக பேசக்கூடிய சுபாவம், வழிநடத்தப்படுற முறையே பாருங்கள். இப்போ அவங்களோட டாக்கெட் நீங்கள் வார நோக்கம் ஒண்டிக்கிற என்ன நோக்கம் தெரியும்? இங்கே பாருங்கள், வந்தாங்க, உட்கார்ந்தாங்க. இப்போ ஒரு உருக்கமான ஒரு பயான், மன்னிப்பு சம்பந்தமான ஒரு பயான் முடிவில் நீங்கள்லாம் தனித்தனியாக துவா கேட்டுக்கங்கன்னு சொன்னால் பாருங்கள், அந்த மக்கள் இப்போ உட்கார்ந்துண்டு அந்த பிரஸ்லெட் இதை போட்டுக்கொண்டு, தங்கத்தில் எல்லாம் போட்டுக்கொண்டு, வெள்ளியில் போட்டு ஒரு ஜாய் ஸ்டால் இருக்கிறவங்க எல்லாம் துவா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? இப்போ துவாலாம் கேட்டு முடிஞ்சது பின்னிக்கால அவங்களோட உணர்வை பாருங்கள். ஹஸ்ரத் துவான்றதில்லை ஹஸ்ரத், ஆமீனோட சொல்லணுமே ஹஸ்ரத், ஆமீனோட சொல்லணுமே ஹஸ்ரத். என்ன வளர்க்கப்பட்ட முறை, பயிற்றுவிக்கப்பட்ட முறை அது. இப்போ நாங்கள் சொல்கிறோம் அது இல்லைன்றோம், அது இல்லைன்றா இருக்கிறோம். டிகே இந்த பாருங்க, இதுக்குள்ளே பாருங்க, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். தௌபா உள்ளுக்கு போகாமல் இருக்கிறது சில பேர் தப்பாக விளங்கி வச்சுக்கிறாங்க. ஒரு இளைஞன், வாட்ட சாட்டமான ஒரு இளைஞன் அழுதுகிட்டே இருந்தான். எனக்கு இப்போ மாதிரி ஞாபகம். கிட்ட வந்தான், ஹசரத் கொஞ்சம் சந்திக்கணும்டான். வாங்க தம்பி, ஒரு சைடுக்கு போ. நானும் மட்டும் சைடுக்கு போனால், நான் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவன், எனக்கு 2-3 பெண் சகோதரிகள், ஊடு கட்டி சொத்து பத்தெல்லாம் சேர்த்து நகை கொடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். எனக்கு இப்போ 34-35 வயசு. அப்போ நாங்கள் கல்யாணம் முடிக்கலையா? இல்லை ஹசரத், இன்னும் முடிக்கல. என்ன விஷயம்? இல்லை, பெரியம்மடை சாச்சிரை புள்ள 2 ஏக்கர், அதையும் முடிச்சு கொடுத்துட்டு, ஊடு கட்டி முடிச்சு கொடுத்துட்டு தான் கல்யாணம் முடிக்கணும் உம்மோட ஓடர். அதை இப்போ நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் மோளை பிரச்சனை. எனக்கு 34-35 வயசாகுது. நான் விபச்சாரம் செய்கிறேன். செய்வான் தானே? 34-35 வயசுன்னு சொன்னா, நான் அனுபவிக்காத பெண்கள் இல்லை, எல்லா நாட்டு பெண்கள் நான் அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு இருந்த ஃபீலிங் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நான் நினச்சிருந்தேன் எனக்கு தௌபா இல்லைன்னு நினச்சிருந்தேன். எனக்கு இன்றைக்கு தான் விளங்குது எனக்கு தௌபா இருக்குன்னு. உங்களோட பயானில் பேச்சு எனக்கு விளங்கிச்சு. உண்மையில் எனக்கு தௌபாயிக்கா? கண்ணால் கண்ணீரோடு அவனுக்கு நான் தட்டி, தம்பி உனக்கு தௌபாயிக்கு வாப்பா, உனக்கு தௌபாய்க்குன்றது பிறகு அவனுக்கு வித்தியாசமான சந்தோஷம். இல்லை மோளே, நான் தௌபா இல்லைன்னு நினச்சிக்கொண்டது, இனி நான் சத்தியம் எல்லாமே சத்தியம் நான் இப்படி செய்ய மாட்டேன், நான் என்ன மாற்றிக்கொள்கிறேன். இங்கே என்ன தெரியுமா? தௌபான்றது வந்து நல்லா விளைக்கிறோடும். ரமலானுக்குள்ளே வந்தோம், நெறிப்படுத்தப்பட்ட ரமலானாக நாங்கள் ஆக்கோடும். இந்த நாட்கள் கழிஞ்சு போகிறதுக்கு முன்னுக்கால ரமலானுக்குள்ளே ஏண்ட பாவத்துக்கு நான், உங்களோட பாவத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். இது எப்படி கேட்குற? இந்த பாருங்க, இந்த லைலிகா நஹாரியா சிர்ரிஹா எல்லாம் இல்லை. சரி, அப்போ எது இருக்குன்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால், கியாமுல் தொழுகைக்கு வாரோம், சுஜூதுகள் இன்னும் நீட்டலாம், சுஜூதுகள் நீட்டப்படணும், இன்னும் நீட்டலாம். இந்த நீட்டுறத்தில் சுப்ஹான ரப்பியல் ஆயிலா, சுப்பூஹும் குத்தூஸ் ரப்புல் மலாயிக்கத்து வர்றோம், சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக்கல்லாஹும்ம ஃபிர்லி. நான் சொல்கிற துவாவை நல்லா தேடி பாருங்கள், நெட்டில் அடித்து சரி, முகமது பால்கிட்ட கேட்டு சரி, எழுதிக்கங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி தன்பி குல்லஹு திக்கஹு வஜில்லஹு வஅவ்வலஹு வஆஹிரஹு வஅலானியத்தஹு வசிர்ரஹு. இது சுஜூதில் கேட்க வேண்டிய துவா. யா அல்லாஹ், அல்லாஹ் மக்ஃபிர்லி தன்பி குல்லா, என் எல்லா பாவங்களையும் மன்னிச்சுக்கோ. திக்கஹு,
கண்ணுக்கு புலப்படாத சின்ன பாவம். ஜில்லஹு ஜில், லைட் ஜில்லுன்னு இருக்குது அன்றையா, என்ன வெளிச்சமான பாவம், தெளிவான பாவம், அவ்வளவு ஆரம்பமாக செஞ்ச பாவம், கடைசியாக செஞ்ச பாவம், பகிரங்கமாக செஞ்ச பாவம், ரகசியமாக செஞ்ச பாவம், எல்லாத்தையும் மன்னிச்சு கொண்டு கேட்கிற ஒரு இடம் சுஜூதில் இடம். என்ன தெரியுமா, அல்லாஹ்க்கு விருப்பமானது தெரியுமா? காரணம் சொல்றது அல்லாஹ்க்கு விருப்பமா? தௌபான்றது ரமலானில் வந்துட்டோமா, அழகாக இந்த வசந்தத்துக்குள்ள வந்துட்டோம். என் முன்னவர்கள் துவா கேட்டு அடைஞ்சோண்டு நாங்கள் துவா கேட்காமலே வந்துட்டோம். கடைசி வரைக்கும் போவோமா இல்லையா தெரியா. இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க. உங்களோட இருந்து மோசமான விஷயங்களில் ஈடுபட்ட உங்களோட ஃப்ரெண்ட் எக்ஸிடப்பட்டு மதா வைத்திருப்பான். தௌபாட வாசலே இல்லாமல் திடீர்னு மதா வைத்திருப்பான். அந்த மௌத்துக்கு பிறகு உங்களுக்குள்ள சில சேஞ்சுகள் வந்திருக்கும். அல்லாஹ் இந்த சேஞ்சை மாற்றணும், இந்த மாற்றத்தை நீடிக்க வைக்கணும். உங்களோட வயசில் உள்ள எத்தனை பேர் வைத்திருப்பாங்க, நீங்கள் இன்னும் வாழ்றீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் நியமத். இதில் ஒரு உறுதி பிரமாணத்துக்கு வரணும். இந்த ரமலான் ஏண்ட பாவங்களை மன்னிக்க வல்ல ரமலான். இன்ஷா அல்லாஹ் ஏண்ட பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். இந்த பாருங்க, நீங்க மௌத்தாகிற நேரம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்களாக மௌத்தாகுவோமாக இருந்தால் இதை விட உயர்ந்தது சிறந்தது வேறொன்றுமில்லை. அதுதான் எல்லாருக்கும் தேவை. ஏண்ட பாவம் மன்னிக்கப்படணும். மறுமையில் அல்லாஹ் சொல்லுவானாம், அடுத்ததாக அது அடுத்ததாக நீங்கள் ஏறுறீங்க, நான் ஏறுறேன். அல்லாஹ்வுடைய நீதிமன்றம், அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் ஒரு தனியாக பார்க்க வேண்டியது. அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் ஊசி விழுந்தாலும் அமைதி கேட்கிற அளவுக்கு அமைதியான நீதிமன்றம். மரம் செடிகொடிகளா, பில்டிங்குகளா, மலைகளா, கல்லுகளா, ஒன்றுமே இல்லை. ஃபுல் ஃப்ளட் பூமி, ஃபுல்லாக உலகத்தில் இருக்கிற முழு உலகமும் ஒரு இடத்துக்கு சேர்ற இடம். அது முன்னாசனத்தில் இருக்கின்ற ஒருவர் எப்படி துல்லியமாக தெளிவாக கேட்பாரோ அதே மாதிரி எந்த குறையும் இல்லாமல் ஆக பின்னால் இருப்பவரும் கேட்கின்ற இடம் அது. ஏண்ட நிலம் என்னாகுமோண்டு இப்படி ஒரு பார்வையில் பார்த்து கொண்டிருக்கிற இடம் அது. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு விசாரிக்கிற 50,000 வருஷங்களுக்கு நிகரான ஒரு நாள். 50,000 சனத்தி மிம்மா தஅதுன், 50,000 வருஷங்களுக்கு நிகரான ஒரு நாள் நின்ற நிப்புல நிற்கணும். 50,000 வருஷங்கள். அந்த ஒரு நாளில் தான் அல்லாஹ் நீதிமன்றம் நிற்கும். அங்கே தான் அல்லாஹ் அழைப்பான். நாங்கள் எல்லாரும் அப்படி பார்த்து கொண்டே இருப்போம். சுப்ஹானல்லாஹ். அடுத்தது ஒத்தத்தர ஏறுறது போகிறது எல்லாம் லைவாக அப்படியே நேரடியாக காட்சி. இதில் அல்லாஹ் அடுத்ததாக அது நீங்களாக நானாக இருப்பேன். எல்லாரும் போத்தா வேணும். அடியானே உனக்கு ஞாபகமா, விபச்சாரம் செஞ்சா ஞாபகமா, மறக்கலா ஞாபகம் ரப்பே, களவெடுத்தா ஞாபகமா, ஞாபகம் ரப்பே, குடும்பத்தை பிரிச்சா ஞாபகமா, ஞாபகம் ரப்பே, பொய் பேசினா ஞாபகமா, ஞாபகம் ரப்பே, கலப்படம் செஞ்சா ஞாபகம் ரப்பே, ஞாபகம் ரப்பே, ஞாபகம் ரப்பே, ஞாபகம் ரப்பே, ஞாபகம் ரப்பே சொல்லிக்கொண்டே போவான். அவனுடைய முகசுபாவம் மாறும். செத்துட்டேன், அழிஞ்சிட்டேன், முடிஞ்சு கேவலமாகிட்டேன், என் மனைவிக்கு செஞ்ச துரோகம், என் கணவனுக்கு செஞ்ச துரோகம் உலகமே பார்க்குதே, என் மனைவி பார்க்கிறாளே, என் உம்மை பார்க்குறாங்களே, என் வாப்பை பார்க்குறாங்களே, உலகமே என் பிள்ளையை பார்க்குறாங்களே என்ற ஒரு ஏக்கமானுக்கள் வந்துட்டே ஈக்குமாம். முடிஞ்சு இழிவாகிட்டேன் நினைப்பானாம். அல்லாஹ் சொல்லுவானாம், அடியானே கவலைப்படாத, திரும்பி பாரு, திரையொன்று போடப்பட்டிருக்கும். அதுக்குள்ள ரப்பும் நானும் மட்டும், நீங்களும் ரப்பும் மட்டும், உங்களை யாருமே காணல. என்ன காரணம் தெரியுமா? உலகத்தில் ஒரு நாள் மனமுருகி கைதூக்கி ரப்பே நான் செஞ்ச எல்லாத்தையும் மன்னிச்சுக்கோ, நான் இனிமேல் வாய்ப்பு சான்ஸ் கிடைச்சாலும் செய்ய மாட்டேன், நான் செஞ்சது பிழைன்றதை 100,000 மடங்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன், இனிமேல் வாய்ப்பு கிடைச்சால் நான் அதை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்டு வாய்ப்புகள் பல முன்பை விட தேடி தேடி வந்த நேரம் இல்லை, அல்லாவுக்காக விடுறேன் என்று விட்டாய். அடியானே நீ செஞ்ச எதையும் உன் ரப்பு மறக்கல்ல, எல்லாம் எழுதி வச்சிருக்கிறான், நீ விளங்கணும், பதிஞ்சிருக்கிறான் விளங்கணும். அதுக்குத்தான் ஞாபகப்படுத்தினேன். ஒன்று நான் பகிரங்கப்படுத்தல, எனக்கும் உனக்கு மட்டுமிடையில் நடந்த அந்த உரையாடல் உன்னோடு என்னோட முடிஞ்சாச்சு. ஓடு ரப்பி எல்லாத்தையும் மறைச்சிட்டான், எல்லாத்தையும் மன்னிச்சிட்டான், எல்லாம் டிலீட் ஆக்கப்பட்டாச்சு, நீ போகலாம் என்று அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சொல்லுவான். அவன் யார் தெரியுமா? பச்சாதாபப்பட்டு மன்னிப்பு கேட்டவன். கிளிப்புள்ள தௌபா விடுங்கோ, 27 கொண்டாட்டத்தை விடுங்கோ, லைலிகா சிர்ரிகா நஹாரிகாவை விடுங்கோ, இருக்கிற ஒன்று இருக்குது அதுக்கு வாங்க, நடுநிசையில் எழும்புங்க,
11 ரக்காத்தையும் தொழுவிட்டு போங்க, பள்ளியில் தொழுதுட்டு போங்க. தெரியுமா, சில இடங்களில் வித்திருக்கு எங்கட பள்ளியில் இண்டையிலேருந்து மாற்றிக்கிற வித்திருக்கு முன்னுக்கும் பயான போடுற. சரியா, இப்போ கொஞ்சம் பேர் சரியான கவலை பயம், அது எங்களுக்கு தொலை கிடைக்கலையே. வித்திரையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு பயான போட்டால் நிற்கிறதெல்லாம் ஓடிடுற. இங்கே பாருங்கள், ஒரு ஆள் ஒரு மௌலவி எவ்வளோ கஷ்டப்பட்டு புக் பண்ணி எடுக்கிறாய்க்கும். இந்த ஒன்று நாள் வல்லா இந்த ஒரு நாள் தான் வரலாம், அது பல சிரமங்களுக்கு மத்தியில் தான் வந்திருக்கிறேன். இன்னும் ஒரு மௌலவியை கூப்பிட்டா வரையலாம். 60 நாள் நோன்பு இருந்தால் கூட என்ன 2-3 மாதம் இருந்தால் கூட ப்ரோக்ராம் அப்படித்தான் நிற்கும், சான்ஸே இல்லை. ஒரு மௌலை எவ்வளோ சிரமப்பட்டு இங்கே வராரு. நீங்கள் தொழுகை கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கு பின்னிக்கால பயான போட்டால் நின்று போங்க. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம், யாரும் போகல, வந்து ஒத்தரவே போக நீங்கள் எல்லாம் மிக்கிறீங்க. பல இடங்களில் என்ன நடக்குன்னு சொன்னால் வித்திரு தொழுது முடிஞ்சால் எஸ்கேப் ஓடிடுவாங்க. ஏன்னா நேரம் நீண்டு போகிறத ஓடிடுவாங்க. இது ஒன்றை வழங்கணும் தெரியுமா, ஒரு இமாமை தொடர்ந்து முழுவதுமாக ஒருவர் தொழுகையை தொழுவாராக இருந்தால், 11 ரக்காத்து தொழுவாராக இருந்தால், அன்று இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை பெறுவார். 8 ரக்காத்தில் கொஞ்சம் பேர் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, பழைய காலத்தை அப்படி நாங்கள் வழிநடத்தப்பட்ட நாங்களும் அப்படி சொன்னேன். நானும் பல தடவை சொல்லிக்கிறேன், சகோதரர்களே ஒரு 3 ரக்காத்தை சரி வச்சுக்கோங்க, ரப்பு இறங்குற கீழ்வானத்துக்கு இறங்குற நேரம் தௌபா கேளுங்கோ, 3 ரக்காத் தொழுது துவா கேளுங்கோ அப்படின்னு சொன்னதான். ஆனால் இப்போ ஹதீஸை படிக்கிற நேரம் என்ன தெரியுமா, விளங்க வருது, இமாமை தொடர்ந்து முழுவதுமாக தொழணும். முழுவதுமாக தொழுதால் அன்று இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை பெறுவார். உங்களுக்கு இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இஹ்லாஸோட தக்வாவோட உணர்வோடு இருந்திருந்தால் அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சாச்சு, மிஸ் பண்ணப்படாது. அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சாச்சு. இப்போ 11 ரக்காத் தொழுவிட்டு போனால் வீட்டுக்கு போய் என்ன செய்கிற, அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்குற நேரம் நான் தௌபா கேட்கணுமே, உணர்வு நியாயம். 11க்கு மேலே தொலையலாம். இப்போ என்ன செய்யலாம், தஹியத்துல் வுது செஞ்சதுக்காக 2 ரக்காத் தொழலாம். சரி, அதையும் தொலை கிடைக்கலையா, யோசிக்க தேவையில்லை. குர்ஆனை பெரட்டுங்க, 2-3 பக்கத்து ஓதுங்க, அப்படி குர்ஆனை வைங்க, உட்காருங்க, கண்முன்னுக்கு அப்படியே கொண்டு வாங்க, அமைதி, ரிலாக்ஸ், யாருமே இல்லை, மனைவி தூங்குறா, பிள்ளை தூங்குற, உட்காருங்க, அப்படி எடுங்க. யா அல்லாஹ், என்ன இதுவரைக்கும் நான் செஞ்ச பாவங்களை மறைச்ச ரஹ்மானே, இனிமேலும் முழுமையாக மறைச்சிடி அரப். என்ன நீ கேவலப்படுத்தல, நீ நான் செஞ்ச பாவங்களை கொண்டு கேவலப்படுத்தியிருந்தால் உலகத்தில் எனக்கு வாழையில ரஹ்மானை இழிவாக்கி இருப்பாய். என்ன நீ மறைத்த என்ன முழுமையாக மறைச்சிடு ரஹ்மானே. கண் முன்னுக்கு கொண்டு வாங்க, செஞ்ச எல்லா தப்பையும் கொண்டு வாங்க. அடியான் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் கட்டாயம் மீட்டு கொடுத்துருங்க. அல்லாஹ்க்கு மௌலுக்கு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் தௌபா கேட்க ஆரம்பிங்க. உங்களோட கண்ணால் சரசரண்டோட ஆரம்பிக்கும். தூக்குற கை, உங்களோட கையை தூக்கினால் விடுறதுக்கு மனசு வராது, அழுது கேட்டுட்டே இருப்பீங்க. உங்களோட பாவம் மன்னிக்கப்பட்டால் இதை விட உயர் ஒன்றும் இல்லை. ரமலான்ல அதை அடையாம யார் மௌத்தாகிறோம் நாசமாகட்டும் சொன்னாங்க. ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். உலக வரலாற்றில் ஃபுதைல் இப்னு இயாத் ஒருத்தர் வரலாற்றில் வருவார். உண்மையிலே ஒரு உருக்கமான ஒரு வரலாறு, அது மனசில் ஆழமாக பதிய வைங்க. யூடியூப்பில் நீங்கள் போய்த்து கூகுளில் போய்த்து ஃபுதைல் இப்னு இயால், ஃபா லாது யா லாம், ஃபுதைல் இப்னு இயால், ஐன் யா அலிஃப் லாது இயால், FULAIL, ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மஹுல்லா. இப்போ ரஹ்மஹுல்லா அவர் குராசானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் 2500க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர். சும்மா அடித்து பார்த்தேன். இந்த வரலாறை கேளுங்க. ஃபுலைல் இப்னு இயால் என்பவர் ஒரு வழிப்பறிக்கொள்ளை கேப்டன், கோஷ்டி தலைவர். அவருடைய வேலை கத்தி முனையில் வார வியாபார கோஷ்டிகளை மங்கொள்ள அடிக்கிறது அவருடைய வேலை. வீடுகளுக்குள்ள ஏறி கூரையை பிரித்து கொண்டு உள்ளுக்கு இறங்கி கொள்ள அடிக்கிறது வழக்கம். நல்ல கட்ஸ், நல்ல பலம், அல்ல அப்படி வசீகரத்தை கொடுத்துருந்தார். ஊரில் பெண்கள் பிள்ளைகளுக்கு உணவூட்டுறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு இந்தா தின்னு இல்லைன்னா கொடுத்துருவோம் ஃபுலைலுக்கிட்ட, அப்படி சொல்கிறது. அப்படி ஒரு ஆள் அவர். ஃபுலைல் வார வாயமூடு, ஃபுலைல் வார கொடுத்துரும் பாரு, அப்படி சொல்லி பயங்காட்டுற அளவுக்கு ஊரையே கையில் வச்சுக்கூடிய ரவுடி தலைவராக இருந்தவர் தான் ஃபுதைல் இப்னு இயாத். நான் ஏற்கனவே சொன்னேன், காதுகளை கூர்மையாக்குங்க, உள்ளங்கள் ஒப்படைங்க, சிந்தனையோடு இருங்கன்னு சொன்னேன். இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கலாம். உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்துக்குள்ள சிறந்த ஒரு வரலாறாக இது இருக்கலாம்.
அல்லாஹ் மாற்றக்கூடியவன். ட்ரக்ஸ் அடிக்கிறவனாக, சாராயம் குடிக்கிறவனாக, விபச்சாரம் செய்கிறவனாக, யூடியூபில் சீரழிவனாக, எஃபியில் சீரழிவனாக, சட் பண்ணி சீரழிவனாக, எதில் இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த சம்பவம் ஒரு உதாரணம். ஃபுலைல் இப்னு இயால் கொள்ள கோஷ்டி தலைவர் இல்லையா? ஒரு நாள் ஒரு அறிவிப்பு வரும், தன் காதலியை சந்திக்கிறதுக்காக சிவரில் ஏறினார். இன்னொரு அறிவிப்பு வரும், ஒரு வீட்டில் மங்கோல் அடிக்கிறதுக்காக ஒரு வீட்டு சுவரில் ஏறினார். எப்படியோ ரெண்டில் உண்டு, சரியான அறிவிப்பாக வர்றது. ஏறி கூரையை பிரித்து சிவரில் இருந்து உள்ளுக்கு தலையை போடுறார். ஒரு வயோதிபர் அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணி தந்தைக்காக உணவு தயாரித்து கொண்டிருக்கிறார். ஃபுலைல் இப்னு இயால் மேலே இருந்து உள்ளுக்கு பார்த்து கொண்டிருக்கிற நேரம் வயோதிபர் ஓதுகிறார், அலம் யஅனிலில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். இந்த வசனம் ஃபுலைல்ட காதுகளை வந்து மலார் அடிக்குது, ஒரு அடி. ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தால் திருந்துறதுக்குள்ள மாறுறதுக்குள்ள நேரம் இன்னும் வரலையா? சத்தியத்தை கொண்டு அருளி இருக்கிற இந்த வேதத்தால ஈமான் கொண்டவங்களுக்கு செய்கிற பாவத்தை விடுறதுக்கு இன்னும் நேரம் வரலையா? ஈமான் கொண்டவங்களுக்கு அல்லாஹ் அச்சத்தால திருந்தக்கூடிய நேரம் வரலையா? ஈமான் கொண்டவங்களுக்கு அல்லாஹ் அச்சத்தால எனக்கு ஒரு மௌத் இருக்கின்ற உணர்வோடு வாழ்ந்து செய்கிற கலப்படத்தை செய்கிற பாவத்தை விட நேரம் வரலையா? ஈமான் கொண்டவர்களுக்கு யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் மோசமான ஆபாசங்களை பார்த்து தள்ளுறவங்களுக்கு திடீர்னு ஒரு மௌத்து வரும் என்ற ஒரு அச்சம் வரலையா? நீங்க மாற மாட்டீங்களா? வட்டியை விட மாட்டீங்களா? அச்சம் வரலையா? விபச்சாரத்தை விட மாட்டீங்களா? அச்சம் வரலையா? களை விட மாட்டீங்களா? அல்லாஹ் பற்றி பயம் வரலையான்ற ஒரு ஆழமான வசனம் காதுல பட, காதலியை சந்திக்க ஏறினவருக்கு மேல்கை உதறல் எடுக்குது, நடுக்கம் எடுக்குது, தொப்புன்னு குறிக்கிறாரு. பலாயா ரப் ஆன், பலாயா ரப் ஆன், ஆம் ரப்பே ஃபுலைலுக்கு வந்து விட்டது, ஆம் ரப்பே ஃபுலைலுக்கு வந்து விட்டது, ஆம் ரப்பே ஃபுலைலுக்கு வந்து விட்டது. சாஹ ஃபுலைல், கத்திக்கொண்டு ஓடினார். ஓடி போய்த்து வரலாறு, ஒரு இருட்டில் நிற்கிறாரு. நின்றால் பிரயாண கோஷ்டி ஒன்று மாசக்கணக்கில் போவாங்க வியாபார தண்டைக்கு. இன்றைக்கு எங்கடாக்கள் அவுட்டேஷன் போகிறன்ட்டு போகிற மாதிரி 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் மனைவி பிள்ளை குட்டியை பிரிஞ்சு ஒட்டக சுமை பொருளாதாரம் எடுத்துக்கொண்டு போகிறது. அதை பைத்து வித்து வித்து சாமன் எடுத்து வித்து 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 என்ன பெரிய லாபத்தை தேடிக்கொண்டு அப்படி ஒரு குரூப்பாக ஒரு 4-5 பேர் ஒரு குரூப்பாக வந்து ஒரு இடத்துல நிற்கிறது. வந்து நிற்கிறாங்க, நின்று பேசிக்கொள்கிறாங்க. ஃபுலைல் இப்னு இயால் ஓடி போய் நிற்கிறார். அந்த இடத்துல பேசிக்கொள்கிறாங்க. டேய், இது யார் ஏரியா தெரியுமா? ஃபுலைல்ட ஏரியா. மாட்டினோம், செத்தோம், முடிஞ்சு. ஃபுலைல் கொள்ள அடிக்கிறதுல கேப்டன் வருவான், கத்தி முனையில் எல்லாத்தையும் எடுத்துருவார். 1 வருஷமா 7 மாசமா 8 மாசமா புள்ள ஊட்டியை பிரிஞ்சு தேடின பொருளாதாரம். நாங்கள் ஒரு முடிவு செய்வோம், இன்னைக்கு நைட்டுக்கு நிற்கிற, காலையில் போகிற. ஓகே, எல்லாரோடும் படுறாங்க. ஃபுலைல்ட காதில் கேட்குது, அழுகுறார். ரப்பே, நான் இவ்வளோ மோசமானவனா, இவ்வளோ கெட்டொத்து நான் நினைக்கிறேனா? மக்கள் என்ன பார்த்து பயப்படுற அளவுக்கு நான் நினைக்கிறேனா? நான் அப்படிப்பட்ட நல்ல ரப்பே என்று ஓடினார். வரலாறு கஅபத்துல்லாவை நோக்கி ஓடினார். அழுதார். தௌபா செய்து மன்றாடி அழுதார். தன்னுடைய சூழலை முழுமையாக மாற்றினார். இஸ்திக்ஃபார், தௌபா செய்தார். அல்லாஹ் கிட்ட நெருங்கினார், படித்தார், மார்க்கத்தை கற்றார், நல்ல மக்களோடு சேர்ந்தார். சுப்ஹானல்லாஹ். சில அறிவிப்புகளின்படி கொள்ளை அடித்த பொருள்களை ஞாபகம் உள்ள மட்டுக்கு திருப்பி மீட்டு கொடுத்தார். தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டார். இன்றைக்கு நீங்க கூகுளில் போய்த்து ஆபித் அல் ஹரமைன், மக்கா மதீனாவில் தலை சிறந்த வணக்கசாலி ஒருவர் என்று சொல்லி சேர்ச் பண்ணுங்க. நிச்சயமாக சேர்ச் பண்ணி தரும். யார் தெரியுமா? ஃபுலைல் இப்னு இயால். பின்னால் ஒரு அடைமொழி, ரஹிமஹுல்லாஹ். பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்தபி உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஷேக் பின் பாஸ் ரஹ்மஹுல்லாஹ், ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ரஹ்மஹுல்லாஹ், ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மஹுல்லாஹ். எங்கிருந்தவர்? கொள்ளக்கோஷ்டி தலைவராக இருந்தவர். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்.
தௌபா என்கிற அந்த உயர்ந்த சொத்தால உலகத்தில் மதிக்கப்பட்டு மேதையாக மாறினார், ஆபிதாக மாறினார், வணக்கசாலியாக மாறினார் என்ற வரலாறு உங்களுடைய மேடைய செவிகள் ஓங்கி அடிச்சு கொண்டிருக்கக்கூடிய வரலாறுன்றதை மறக்காதங்க. உறவுகளே, அல்லாஹ் பயந்து கொள்வோம். இந்த ரமலான் எனக்கு கிடைச்சாருள், உங்களுக்கு கிடைச்சாருள், மரணித்து போன உயிர்கள் என்னவங்களை ஆக்காம தொடர்ந்து இந்த ரமலானுக்குள்ள வந்து சுவாசிக்கிற உரிமையை தந்த ரப்புல் ஆலமீன் இதுக்குள்ள இபாதத்துக்குரிய வாய்ப்பை தந்திருக்கிறான். குர்ஆனோட நெருங்குங்க. இதுவரைக்கும் குர்ஆனை தொடரலன்னு சொன்னால் பெரிய அநியாயம். கட்டாயம் இரவு நேரத்தில் முடிஞ்ச வரவு கியாமுல்லைல் தொழுவிட்டு போனால் ஒரு அரை மணித்தியாலும் குர்ஆனை ஓதுறதுக்கு வச்சுக்கோங்க. திக்கி திக்கி ஓதுங்க, முக்கி ஓதுங்க, பிரச்சனையே இல்லை. கிடைக்கிற மாதிரி 7 மாத மாதிரி குர்ஆன் ஓதுங்க. குர்ஆனுக்காக நேரம் பண்ணுங்க, பிரயத்தனம் பண்ணுங்க. கியாமுல்லைல் தொழுகையை விடாதங்க. வந்தால் கடைசி வரைக்கும் இமாமோட முழுமையாக தொழுவிட்டு போங்க. பெண்களோட பக்கத்துக்கு மிக வினயமாக கேட்டுக்கொள்கிறேன், வித்திரண்டு இடையில் விட்டுட்டு ஓடாதங்க. முழுமையாக தொழுதுட்டு போங்க. நல்ல பணிகளில் ஈடுபடுங்க. இந்த ரமலானில் நிறைய துவாக்கள் கேளுங்க. அல்லாஹ் உங்களையும் என்னை புரிந்து கொள்ளட்டும். உங்களோட பெருமதியான துவாக்களில் என்னையும் கட்டாயம் சேர்த்துக்குங்க. என் வாப்பா மன்னரையில் வாழுகின்றார், அவருடைய மன்னரை வாழ்வுக்காக துவா கேட்டுக்குங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் எல்லோரையும் புரிந்து கொள்வானாக. அவன் விரும்பக்கூடிய நல்ல மனிதர்கள் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கருவானாக. இந்த ரமலான் என்ற வாழ்க்கையில், உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் திட்டமிடப்படாத வராத ஒரு ரமலான். இந்த ரமலானில் நிச்சயமாக என்ற பாவம் நிச்சயமாக மன்னிக்கப்படும். அந்த உறுதியை மனசுக்குள்ள எடுங்க. கெஞ்சி குழந்தை பிள்ளை மாதிரி அழுது கண்ணீர் விட்டு கேளுங்க. நிச்சயமாக மன்னிக்கப்பட்ட ஃபீலிங் வரும். மன்னிக்கப்பட்ட ஃபீலிங் வந்த இடத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா? திருப்பி அந்த பாவத்துக்கு போகிறது உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். அந்த வெறுப்பு வருமாக இருந்தால் அல்லாஹ் உங்களை மன்னித்தாண்டு அடையாளமாக இருக்கலாம். வல்லவன் ரப்புல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்டவங்களையும் இந்த ரமலானை நல்ல முறையில் கழித்து நல்ல பக்குவப்பட்டு இந்த ரமலானுக்கு பின்னால் வாழப்போகின்ற கால வாழ்க்கையை நல்ல வாழ்வாக வாழ்ந்து நீண்ட ஆயுளோடு ரப்பு விரும்பக்கூடிய நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மடியக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் எம் எல்லோருக்கும் தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.